பணியார மாவு இப்போ ரெடி. வாங்க இனிப்பு பணியாரம் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரை கரண்டி மட்டும் ஊற்றினா போதும், முழு கரண்டி ஊற்ற தேவையில்லை. அப்போ தான் இதை திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் அடியில் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்பவே பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. நம்மளோட சூப்பரான சுவையான இனிப்பு பணியாரம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி